வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்ட்டர் அதாவது டிஓஎல் ஸ்டார்ட்டர். டிஓஎல் ஸ்டார்ட்டரோட ஃபுல் கண்ட்ரோல் வயரிங் எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எல்லா காம்போனன்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். என்னென்ன காம்போனன்ட்ஸ் எடுத்திருக்கோம், அந்த காம்போனன்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸு. அப்புறம் வந்து ஒர்க்கிங் எவ்வளோ சிம்பிளா நம்ம வயரிங் பண்ணியிருக்கோம். இந்த வயரிங் எப்படி ஃபங்ஷன் ஆகுது, இத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, நீங்களே ஒரு டிஓஎல் ஸ்டார்ட்டர் மேக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் மேக் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவைன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது 2 போல் எம்சிபி ஃபார் கண்ட்ரோல் பவர் ஐசோலேஷன். ஐசோலேஷன் ஆன் 2த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு கான்டக்டர். கான்டக்டர் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, பவர் அதாவது இங்க மேல உள்ள டெர்மினல் பவரு. இது வந்து ஆட் ஆன் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. ஆக்ஸிலரி கான்டாக்ட் செட் இருக்கும்ல, அந்த செட் உள்ள கான்டக்டர்ஸ் இருக்கும். இதுல வந்து ஒரு என்ஓ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு சாம்பிளுக்காக இது 4 ஒரு 2 என்ஓ 2 என்சி இருக்கு. இதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு என்ஓ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க ஒரே ஒரு என்ஓ உள்ள கான்டாக்டர் இருந்தாலும் ஓகே தான். ஆக்ஸிலரி கான்டாக்டர் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். அடுத்து நமக்கு தேவையானது ஓவர்லோட் ரிலே. ஓவர்லோட் ரிலே வந்து எதுக்குன்னா, ஃபார் புரொடெக்ஷன். இப்போ மோட்டார் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கரண்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த லிமிட் கரண்ட்ட வந்து மோட்டார் அதிகமா எடுக்கும்போது, ஒரு ட்ரிப் பண்ணி விட்டுரும். இத ட்ரிப் பண்ணி மோட்டருக்கு வந்து புரொடெக்ஷன் பண்ணிரும். ஸோ இது எப்படி ட்ரிப் ஆகுது? இந்த கண்ட்ரோல் வயரிங் இதில எப்படி ஆக்ட் ஆகுது? எது மூலியமா இந்த ட்ரிப்பிங் வந்து இந்த கான்டாக்டர வந்து ஆஃப் பண்ணுது? அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 2வது வந்து ஒரு ஆன் புஷ் பட்டன், ஒரு ஆஃப் புஷ் பட்டன் எடுத்திருக்கேன். ஆன் புஷ் பட்டன் NO நார்மலி ஓப்பன். ஆஃப் புஷ் பட்டன் NC நார்மலி குளோஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்ட்ரி டைப். மொமெண்ட்ரி டைப்னா ஒரு வாட்டி நம்ம பிரஸ் பண்ணிட்டு நம்ம கைய எடுத்துட்டோம்னா, அது பழைய நிலைமைக்கு போயிரும். லேட்சிங் கிடையாது. அடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வயரிங் பார்க்கலாம். ஸோ எம்சிபி, ஆஃப் புஷ் பட்டன், ஆன் புஷ் பட்டன், கான்டாக்டர் நான் வச்சிருக்கேன். அதுக்கு கீழ ஓவர்லோட் ரிலே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம 3 பேஸ் கனெக்ட் பண்ணி, இந்த ரிலேயோட கீழ நான் அவுட்புட்ல 3 பேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இது வழியா டைரக்ட்டா மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் போயிரும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு எம்சிபி. எம்சிபி வந்து நமக்கு வந்து எம்சிபில வந்து நம்ம இங்க வந்து ஃபேஸ் நியூட்ரல் அது மட்டும் கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 230 வோல்ட் கான்டாக்டர்ங்கிறதுனால 230 வோல்ட் நான் காட்டியிருக்கேன். ஃபேஸு நியூட்ரல் அதோட ஒரு எண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டோம். அதோட அடுத்த எண்டு இங்க எம்சிபிய வந்து 2 போல் எம்சிபிங்கிறதுனால இத நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா, இதோட அடுத்த செக்மெண்ட் அடுத்த இதுக்கு ஃபுல்லா பவர் போயிரும். இத நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா பவர் போகாது. ஸோ கண்ட்ரோல் ஐசோலேஷனுக்காக இந்த எம்சிபி நான் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம இதையும் எல்லா கண்ட்ரோல் வயரிங்லயும் நம்ம நியூட்ரல் ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். நியூட்ரல் ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டோம்னா, மத்த ஃபேஸு மத்த கண்ட்ரோல் வயரிங்லாம் நம்ம குடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் கிளியரன்ஸ் கிடைச்ச மாரி இருக்கும். ஒரு ஏரியா ஃபினிஷ் ஆயிரும். ஸோ நியூட்ரல் ஃபர்ஸ்ட்டு நம்ம குடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃபேஸ் எங்கெங்கலாம் போயிட்டு வருது, ஏன் எங்கெல்லாம் போகுது, அத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, எம்சிபியோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் எண்ட் எடுத்து, ஆஃப் புஷ் பட்டனோட ஒரு எண்ட் நம்பர் 1ல குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்சி நார்மலி குளோஸ்டுங்கிறதுனால இப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஃபேஸ் வந்து நேரா இங்க வழியா வந்து என்சியா இருக்கிறதுனால நேரா இங்க வந்து அடுத்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர்லோட் ரிலேவோட ஃபர்ஸ்ட் டெர்மினல் 95ங்கிற டெர்மினல்ல குடுத்துருக்கோம். இந்த ஓவர்லோட் ரிலேயோட 95, 96 அத டெர்மினலோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 95, 96 வந்து பார்த்தீங்கன்னா என்சி. என்சி வந்து என்சினா நார்மலி குளோஸ்ட். ஸோ இது என்சி, இது என்சி. இது ஏன் நம்ம இப்படி குடுக்குறோம்னா, இப்ப நம்ம அடுத்த கனெக்ஷன் எப்படி குடுக்குறோம்னு பாருங்க. அடுத்த கனெக்ஷன் இதோட 96 அதாவது 95, 96 2 என்சி. என்சினா நார்மலி குளோஸ்டு. இது வழியா எடுத்து நம்ம இங்க ஆன் புஷ் பட்டன் குடுத்துர்றோம். இது ஏன் இப்படி குடுக்குறோம்னா, இந்த மோட்டர வந்து ஸ்டாப் பண்றதுக்கு, அதாவது நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து 2 என்சி இத யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்சியா, இது என்சி. ஸோ நீங்க இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க வரைக்கும் இங்க எம்சிபிலேருந்து இங்க வரைக்கும் வந்து ஃபேஸ் வரும். நீங்க இத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இத தாண்டி இங்க ஃபேஸ் இங்க வராது. ஸோ இது ஒரு சோர்ஸ் கட் ஆஃப். இது ஒரு சோர்ஸ் கட் ஆஃப். ஸோ ஒன்ஸ் அகைன் இப்போ வந்து இங்க ஃபேஸ் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்துருது. இது என்சியா இருக்கிறதுனால ஃபேஸ் இங்க வரைக்கும் வந்துருது.
இங்க வரைக்கும் வந்து 95 வரைக்கும் வந்து நிக்குது. இப்போ 96 அந்த டெர்மினல் வந்து என்சி நார்மலி க்ளோஸ்டுங்கிறதுனால, பேஸ் இங்க இருந்து இது என்சியா இருக்கிறதுனால 96 வழியா ஆன் புஷ் பட்டனுக்கு வந்து ரெடியா இருக்கும். இப்போ நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆன் புஷ் பட்டன தாண்டி போறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இது ஒரு ரூட். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரி ஏன் நம்ம என்சில குடுத்துருக்கோம், என்ஓல குடுக்காம? இங்க 2 டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்ஓ. இது ஏன் நம்ம என்சில குடுத்துருக்கோம்னா, இன்கேஸ் மோட்டார் ஓவர்லோட் ஆகி அதிகமான கரண்ட் எடுத்து இந்த ரிலே வந்து ட்ரிப் ஆனுச்சுன்னா, இந்த என்சி வந்து என்ஓ ஆயிரும். இது கான்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். இந்த என்சி வந்து என்ஓ ஆகுறதுனால, நமக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க வரைக்கும் வருமா? ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆப்போசிட் பட்டன் என்சி இருக்கிறதுனால பேஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் வருமா? இங்கேயோட வந்து ஸ்டாப் ஆயிரும். இத தாண்டி பேஸ் இங்க ஆன் புஷ் பட்டனுக்கு போகாது. ஸோ நம்ம என்னதான் இங்க பிரஸ் பண்ணாலும், பேஸ் இத தாண்டி நமக்கு இந்த டெர்மினல தாண்டி வராது. ஸோ மோட்டர் வந்து ஓடாது. நம்ம ஒன்ஸ் இங்கேருந்து ரீசெட் பண்ற வரைக்கும், இதோட பேஸ் வந்து இங்க வரைக்கும் இங்க வந்து நின்றும். இத தாண்டி போகாது. ஸோ இந்த புரொடெக்ஷனுக்காக நம்ம ஓவர்லோட் ரிலே இங்க வச்சிருக்கோம். இப்ப அடுத்த கனெக்ஷன் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்ப அடுத்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆன் புஷ் பட்டனோட அடுத்த எண்ட எடுத்து நம்ம காண்டக்டரோட A1 குடுத்துட்டோம். ஸோ, இப்போ வந்து நம்ம சர்க்யூட் படி ஃபேஸ் இங்கேருந்து வந்து இங்க வந்துருது. இங்கேருந்து இது எண்ட்ஸே இருக்கிறதுனால இங்க வரைக்கும் வந்துருது. இது ஆன் புஷ் பட்டன பிரஸ் பண்ணிட்டோம்னா, நேரா காயிலுக்கு சப்ளை கிடைச்சிரும். காண்டக்டரோட காயிலுக்கு சப்ளை கிடைச்சா என்ன ஆகும்? காண்டக்டர் வந்து பிக்கப் ஆயிரும். காண்டக்டர் வந்து பிக்கப் ஆன அப்புறம், இந்த மோட்டார் காண்டக்டர் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஆனா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க இது பிரஸ் பண்ணி பிடிச்சிருக்கிற வரைக்கும், ஆல்ரெடி நான் சொன்னேன் இது மொமெண்ட்ரி டைப். இத நீங்க பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும், இந்த காண்டக்டருக்கு காயில் சப்ளை கிடைச்சிட்டு இருக்கும். நீங்க கைய எடுத்துட்டீங்கன்னா, இந்த சப்ளை வந்து கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இத வந்து கன்டினியூஸா சப்ளை கிடைக்கிற மாரி ஒண்ணு பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஆக்ஸிலரி கான்டாக்ட் இருக்குல்ல, இத நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அது எப்படி கனெக்ஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அது சிம்பிள் தான். இதோட A1 இந்த ஆன் புஷ் பட்டன்லேருந்து வருதுல்ல, அதோட A1 தூக்கி நேரா வந்து ஆக்ஸிலரி கான்டாக்டரோட NO 13 நம்பர் எழுதியிருக்கும். இப்போ நார்மலா எல்லா ஆக்ஸிலரி கான்டாக்டும் NO ஃபுல்லா 13, 14 இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ 13 நம்பர் எழுதியிருக்கும். நீங்க குடுத்துட்டு, அதோட அடுத்த எண்ட எடுத்து இந்த ஆன் புஷ் பட்டனோட இன்னொரு எண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, வேலை முடிஞ்சுது. டிவைடர் ஸ்டார்ட்டர் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். இப்ப எப்படி நம்ம ஹோல்ட் ஆன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துரலாம். ஸோ இருந்து நம்ம ஃபேஸ் இங்க வந்து இது வழியா வந்து இங்க வரைக்கும் வந்திருக்கா? ஓகே. இப்ப நம்ம பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ண உடனே இத தாண்டி ஃபேஸ் இங்க வரைக்கும் வந்துருமா? அடுத்த எண்ட் இங்க வரைக்கும் வந்துரும். ஸோ இப்ப நம்ம பிரஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த காண்டக்டரோட NO வந்து என்சி ஆயிருமா? இப்ப நார்மலி ஓப்பனுங்கிறது நார்மலி குளோஸ்ட் ஆயிரும். ஸோ இப்ப நீங்க கைய எடுத்துட்டாலும், ஃபேஸ் வந்து இது வழியா வந்து கன்டினியூஸா இது வழியா குளோஸ் ஆகி இது A1க்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். A1க்கு கிடைச்சிட்டே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் இங்கேருந்து வந்துருமா? இங்கேருந்து நேரா வந்துரும். இங்கேருந்து நேரா வந்து இது ஆல்ரெடி நம்ம இங்க கான்டக்டருக்கு வந்து காயில் சப்ளை கிடைச்சிருச்சு. ஸோ நார்மலி ஓப்பன்லேருந்து நார்மலி குளோஸ்ட் ஆயிருமா? சப்ளை வந்து நேரா வந்து A1க்கு போயிட்டே இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஆன் புஷ் பட்டன் அப்படியே பைபாஸ் ஆயிருச்சு. பைபாஸ்னா இந்த இது வழியா இந்த ஆன் புஷ் பட்டனுக்கு பதிலா இந்த சப்ளை வந்து இங்கேருந்து வந்து இப்படி போய், இப்படி ரிவர்ஸ்ல போய் இப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால மோட்டர் வந்து கன்டினியூஸா நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மோட்டர் எப்படி ஆஃப் பண்றது? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இத ஆஃப் புஷ் பட்டன பிரஸ் பண்ணிடுறீங்க. புஷ் பட்டன பிரஸ் பண்ணதுக்கப்புறம், இது என்சியா தானே இருக்கு. இது வந்து என்ஓ ஆயிரும். என்ஓ ஆனோனே இதுக்கு போற சப்ளை எல்லாமே கட் ஆயிரும். கட் ஆன பிறகு மோட்டருக்கு போற காயில் சப்ளையும் கட் ஆயிரும். கட் ஆனா என்ன ஆகும்? நேரா வந்து இங்கேருந்து இங்க போற சப்ளையும் கட் ஆயிருமா? ஸோ மோட்டர் வந்து கான்டாக்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ மோட்டரும் ஸ்டாப் ஆயிரும். இதான் இதோட ஃபுல் வொர்க்கிங் பிரின்சிபல். தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.